தொடர்ந்து கற்பம் டிபிஎன் சார்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி தேர்வானவர்கள் சம்பந்தமான வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் 22/1/2025 வந்துச்சு. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிபதி சொன்ன 2 விஷயம் வந்து தேர்வர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீதிபதி சொன்னது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வந்து இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு பணியாணை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் தான் வந்து சற்று ஆறுதலாக இருந்துச்சு. தேர்வர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வை எழுதி 1 வருடம் நிறைவு செய்ய போகிறாங்க. இன்னுமே வந்து அவங்களுக்கு பணியாணை சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்காதது வந்து மிகப்பெரிய ஒரு மனவேதனை தான். ஏன்னா அவங்களோட தேர்வு எழுதின ஒரு 16 பேர் வந்து 2 மாதம் சம்பளத்தை முடிக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் என்றைக்கு தான் நமக்கு பணியாணை கொடுப்பாங்க அப்படின்றதே தெரியாமல் இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு வேதனை தான். ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்ததுன்னா அந்த 16 பேருக்கு வந்து என்றைக்கு சம்பளம் வாங்கினாங்களோ அதிலேருந்து அந்த சம்பளத்தையும் வந்து சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா உண்மையான சமூக நீதி அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரே நாளில் தேர்வு எழுதி ஒரே நாளில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்க கொஞ்சம் பேருக்கு வந்து பணப்பலன் அதிகமாகவும் மற்ற பேருக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய அநீதி தான். அவங்களுக்கு அது கூட கிடைக்க வேணாம், குறைஞ்சபட்சம் வந்து விரைவில் பணி நியமனம் செஞ்சாவே போதும் அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அரசாங்கம் நினச்சிருந்ததுன்னா இந்த தேர்வானவர்களுக்கு என்றைக்கே வந்து பணி நியமனம் செஞ்சுருக்கணும் கண்டிப்பாக வந்து. ஆனால் அரசாங்கம் வந்து அதை நினைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரியில் தேர்வு எழுதின தேர்வுகளுக்கு வந்து மே மாதம் தான் வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்ட அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கொஸ்டின் சம்மந்தமாக அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியும் வந்து அரசாங்கமும் இவ்வளோ பேர் தெரிவிக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து வழக்கு தொடுப்பாங்க அப்படின்றது அரசாங்கத்துக்கும் தெரியும், டிஆர்பிக்கும் தெரியும். அதை முன்னிட்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே வரலும் லீவில் இருக்குது. அந்த லீவுக்குள்ளேயே ப்ராசஸை முடித்து பணி நியமனத்தை செஞ்சுருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அப்பயும் வந்து அரசாங்கம் செய்யாமல் விட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் வழக்கு வருது. அந்த வழக்குக்கு தடையாணை கொடுக்குறாங்க. அந்த வழக்கு எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தேர்வுகள் வந்து அவளை காத்துட்ருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 மாதம் தேர்வு முடியாமல் போயிட்டே இருக்குது. அது தடையாணை போயிட்டே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தடையாணை நீக்கினதுக்கு அப்புறம் வந்து அப்போயாவது போட்டுருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாடத்துக்காக லிஸ்ட்டு விட்டுட்டே இருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு வராமல் நிற்கிது. இப்போ தமிழுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் வந்து தொடர்ந்து டிஆர்பிகிட்ட கேட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வித்தியால்டு பிரச்சனை முடிஞ்சால் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியால்டு பிரச்சனையே போயிட்டே இருக்குது. அப்போயாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து வித்தியால்டில் இருக்கவங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்கு போட்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தீர்ந்துருக்கும். அப்பயும் வந்து போடாமல் விட்டுட்டு வித்தியால்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது டிஆர்பி வந்து நாங்கள் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், அவங்களுக்கும் தகவல் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி அவங்க பதில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பதில் சொல்லி அது ஒரு 2 மாதம் போச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயாவது போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% கேஸ் வருது. இந்த 2% கேஸ் வந்து புதுசாக வந்ததில்லை. ஏற்கனவே பணிபுரிகிற அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து பணி மாறுதல் மூலமாக பட்டதாரி ஆசிரியராக வழங்கணும் அப்படின்ற அரசாணை இருக்குது. அதை தான் எதிர்த்து அவங்க வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. ஆனால் அரசு வந்து செயல்படுத்தாததால் மீண்டும் வந்து வழக்கு வருது. இந்த வழக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். இந்த வழக்கு வர்றதுக்கு முன்னாடியாவது வந்து பணி நியமனம் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து அரசாங்கம் வந்து ஏன் அதை செய்யலைன்னு தெரியல, வேணுன்னே செய்யலையா அப்படின்றதையும் தெரியல. அடுத்தது வந்து இந்த வழக்குலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடையாணை கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து தொடர்ந்து நீதிபதி சொன்ன அந்த நீதியை வந்து நிலைநாட்டலை அப்படின்றதால இதுக்கு ஒரு தடையாணை கொடுக்குறாங்க. இந்த வழக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. இடையில் வந்து வழக்கே வராமலும் இருக்குது. ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்றதுன்னு தெரியல. இப்போ நீதிபதி கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்குதே தவிர இவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து மன உளைச்சல் தான் அதிகமாகுது. இவங்களுக்கு வந்து ஒரு ஹியரிங் முடித்து அடுத்த ஹியரிங் சொல்கிற அந்த டேட் வந்து அடுத்து எப்போ வரும் அந்த ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொடுமையான நாட்கள் தான். ஏன்னா வந்து அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதால தான் கடினப்பட்டு உழைச்சி இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு விடிவு பிறக்கலை அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு மனவேதனை தான். கடந்த 10 வருஷமாக எந்த பணி நியமனமும் பண்ணலை. இப்போயாவது அதுக்கான தேர்வு வந்துடுச்சு, நம்ம தேர்வு எழுதி எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோடு தான் படித்து தேர்வாயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அந்த ஒரு விடிவு காலம் பிறக்கல. விரைவில் வந்து விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிப்போம். நன்றி.